ராகவன் சார் ரிட்டையர் ஆகி அடுத்த நாளே 2 கம்ப்யூட்டர் ஒரு ஜெராக்ஸ் மிஷினுடன் மெயின் ரோட்டில் அந்த கடையை ஆரம்பிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய பக்கத்து ஆபீஸில் வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் அரசாங்க வேலையில் இருக்கும்போதே மிகவும் சின்சியரானவர் என்று பெயர் எடுத்தவர். ஆபீஸுக்கு முதல் ஆளாக வருபவர் கடைசியில் தான் வீட்டுக்கு செல்வார். அவருடைய வேலை முடிந்தாலும் மற்றவர்களுக்கான வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார். அதனால்தான் அவர் ரிட்டையர் ஆனவுடன் ஹாயாக ரெஸ்ட் எடுப்பார் என நினைத்தேன். ஆனால் இப்படி ஒரு கடையை திறந்து தன்னை மேலும் பிஸியாக்கி கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அவரிடமே அதற்கான காரணத்தை கேட்டுவிட எண்ணி அவருடைய கடைக்கு அவர் தனிமையில் இருக்கும்போது சென்றேன். என்னுடைய சந்தேகத்தை அவரிடம் கேட்டவுடன் என்னை தீர்க்கமாக பார்த்தார். தம்பி, யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். என்மேல் அக்கறை எடுத்து நீங்கள் கேட்குறதால சொல்கிறேன். என் மனைவி ஒரு ராட்சசி. அவளோட அரை மணி நேரம் கூட என்னால் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. சண்டை போட்டு என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். அதனால தான் என்னோட கவனத்தை வேலை பார்க்கும்போது ஆஃபீஸ்லேயும் இப்போ இந்த கடையிலையும் செலுத்தி தப்பிச்சுக்கிறேன் என்றார். நான் வாயடித்து போனேன்.